பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். ஒன்று கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறதான வேத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். தேவன் சந்திக்கிறதான இடம் என்கிற தலைப்பில் கடந்த 2 வாரத்துக்கு முன்பதாக நான் உங்களோடு கூட அந்த பேசி கொண்டிருந்தேன். கடந்த 2 வாரம் நான் இங்கே இல்லாமல் இருந்ததுனால அது டிஸ்கண்டினியூ ஆச்சுது. இனியும் ஒரு 3 பாயிண்ட் உண்டு. அப்போ அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். யாருக்காவது ஞாபகம் இருக்குதா அந்த வசனங்கள் எல்லாம்? ஞாபகம் இருக்குதா? இருக்குது. சரி, இல்லாட்டாலும் நமக்கு ஞாபகப்படுத்துவோம். நம்பர் 1, முதலாவது ஏதேன் தோட்ட அனுபவம். அதாவது தேவன் ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் சந்திக்கும்படி காலைதோறும் குளிர்ச்சியான வேளையில் வருவாராக இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் தேவனை சந்தித்தார்கள். காலங்கள் தாண்டின பிற்பாடு ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆண்டவர் அவனோடு பேசினார். அந்த சவுண்டு கேட்டது. எங்கெல்லாம் அன்று வார்த்தைகளை கேட்டார் அங்கு தேவனை தரிசித்தார். யாரு? ஆபிரகாம். அடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணுகிற இடத்துல, அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தொடங்கினது. தன்னுடைய மகனை அவன் பலி செலுத்த கொண்டு போன பொழுது அந்த இடத்துல தெய்வத்தை அவன் சந்தித்தான். அதற்கு பிற்பாடு அந்த சாக்ரிஃபைஸ் மக்கள் தொடர்ச்சியாக பண்ணினார்கள். 4வது ஆசரிப்பு கூடாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போன பொழுது அவர்கள் வனாந்தரத்தில் தேவன் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை பண்ணும்படி சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் பண்ணினார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார்கள். அந்த இடத்தில் தேவன் அவர்களை சந்தித்தார். ஆமென். 5வது தேவ ஆலயம். சாலமோன் கட்டினதான ஒரு தேவாலயத்தில் தேவாவியான ஒரு இறங்கி வந்தார். ஆலயத்தில் ஜனங்களுக்கு பலி செலுத்த முடியாத அளவில் தேவனுடைய மகிமை அங்கு காணப்பட்டது என்று நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். இந்த நாளில் 6வது பாயிண்ட் சபை. இந்த சபை என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு கிரேக்க பதம் உண்டு. எக்லேசியா என்கிற ஒரு பதம். ஆமென். ஒரு வார்த்தை. இந்த ஆலயமும் சபையும் டிஃப்ரெண்ட் அல்ல, ஆனால் டிஃப்ரெண்ட். எல்லாரும் கவனிங்க. ஆமென். எல்லாரும் வசனத்தை கேட்கணும். யாரும் தூங்கிடக்கூடாது. ஆமென். நல்ல காதை திறந்து வச்சிருக்கணும் ஆண்டோடைய வசனத்தை கேட்கறது. எல்லாரும் கவனிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். காரணம், கர்த்தருடைய வசனம் நம்முடைய ஆத்மாவில் விதைக்கப்படுகிறது. அந்த விதைக்கிற வார்த்தை நம்முடைய ஆத்மாவில் போய் 30, 60, 100 பலன் தரும். ஆமென். சரி, இந்த எக்லேசியா என்கிற ஒரு வார்த்தை சபை. ஏன் ஆண்டவர் சபை என்று ஒரு செப்பரேட் பண்ணி காமிக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம தேவ ஆலயங்கள் என்று சொல்லுகிற, அதாவது ஜனங்கள் கூடி வருகிற இடத்துல பலதரப்பட்டதான மக்கள் வருகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது போல பல ஊழியக்காரர்களுடையதான ஃபேமிலி அவங்களுக்கு இருக்கிறதான அந்த பெயர்னால, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நீங்கள் போய் ஆண்டவரை நீங்கள் பொருத்தனை பண்ணி கொண்டு போனால், காணிக்க கொண்டு போட்டால் அங்கே உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்படி பலதரப்பட்ட மக்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களும் விசுவாசியாதவர்களும் நம்பிக்கை உள்ளவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் பலதரப்பட்ட மக்கள் ஆலயத்தில் கூடி வருவார்கள். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆமென். எல்லாரும் ஆலயத்தில் கூடி வருவார்கள். இப்போ நம்ம இங்கே நம்ம சபையில் எல்லா ஜனங்களும் வருவார்கள். நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய வசனம் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் ஆலயத்தில் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறார்கள். ஆனால் அந்த எக்லேசியா என்கிற ஒரு வார்த்தை, சபை என்கிற வார்த்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டான. அது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு செப்பரேஷனான ஒரு லைஃபை
தங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவர்கள். அவங்களுக்கு இப்படி ஒரு பெயர் போட்டா ரட்சிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் கூடி வருகிற இடத்துக்கு பேரு, கவனிங்க, இவர்கள் கூடி வருகிற இடத்துக்கு பேரு எக்லேசியா என்று அழைக்கப்பட்டது. இனி இவர்களுடைய தனித்தன்மை என்ன தெரியுமா? இப்ப இன்றைக்கு நீங்க ஒரு சபையில எத்தனை ஆத்துமாக்கள் வருவாங்கன்னு கேட்பாங்க, அப்படிதானே? யாராவது எத்தனை நபர்கள் வருவாங்கன்னு கேட்பாங்கன்னா அது கம்மி ஆட்கள் கேட்பாங்க. உங்க சர்ச்சில் எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறாங்கன்னு. யாராவது ஆத்துமாக்களை பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஆத்மாவை எனக்கே தெரியாது. எந்த கண்ணில் பார்க்கறது என் ஆத்மாவை? ஆத்மா இல்லைன்னா மனுஷனே இல்லை. அப்ப நம்ம அழைக்கப்படுகிறது ஆத்துமா. அப்படின்னா வெளியில இருக்கிற மனுஷன் அல்ல, உள்ள இருக்கிற மனுஷன். இந்த வெளியில இருக்கிற மனுஷன் அல்ல ரட்சிக்கப்படுகிறது, உள்ள இருக்கிற மனுஷன். ஆமென். இந்த உள்ள இருக்கிற மனுஷன் தான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். அப்ப இந்த உள்ள இருக்கிற மனுஷனை அடையாளப்படுத்துவதாகும் எது? ஆத்துமா, விசுவாசி அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஓகே. அப்போ ஆலயம் என்பது நம்ம எல்லாரும், எல்லா ஜனங்களும் வருவாங்க, ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிப்பாங்க. அந்த ஆலயத்திலேயே சர்ச் என்று சொல்லுகிறது. நீங்க அதுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அந்த சபை என்கிறது ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுத்து இந்த உலகத்துல ஒரு செப்பரேட்டான வாழ்க்கை வாழுகிற, கிறிஸ்துவோடு வாழுகிற ஒரு கூட்டம், அவங்களுக்கு தான் சபை என்று பெயர். இவர்களை தான் இந்த உலகத்துல ஜனங்கள் அழைத்தார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்படின்னா இவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினதுனால இவர்களுக்கு பேர் வழங்கப்பட்டது, இவர்கள் கிறிஸ்தவர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஒன்று நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். அப்போ இந்த கூட்டம், இந்த விசுவாசிகள், இவர்களுக்கு சபை என்கிறதான பெயர் அல்லது கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஒரு வேத பகுதியை நம்ம முதல்ல வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் அதனுடையதான 17வது அதிகாரத்தோட 26வது வசனத்தை முதல்ல வாசிங்க. அப்போஸ்தல நடபடிகள் 17ஆம் அதிகாரத்து 26வது வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். போதும் போதும், எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இங்க இருக்கிற யாராகிலும் நீங்க ஒரு 15 வயசுலையோ அல்லது ஒரு 10 வயசுலையோ நான் குவைத்தில் வாழுவேன்னு நீங்க தீர்மானிச்சிருக்கிறீங்களா? தீர்மானிச்சிருக்கிறோமா? இல்லை. சில ஆட்களுக்கு இந்த விசா கிடைக்கிறது வரையிலும் குவைட்ங்கிற ஒரு நாடு இருக்கான்னு தெரியாது. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அப்போ வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் அதாவது மனுஷ ஜாதியை, எல்லா மனுஷனையும் ஒரு இரத்தத்தினால பிறக்க பண்ணி அவங்க குடியிருக்கிற எல்லைகள் எல்லாம் ஆல்ரெடி ஆண்டவர் என்ன பண்றாரு? முன் தீர்மானித்திருந்தார். அப்படின்னா சகல ஜனங்களை. ஓகே, இது எல்லா மனுஷனுக்கும் உரியது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது இந்த ஜனங்களிலிருந்து ஒரு செப்பரேஷனை கொண்டு வந்தார். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரத்துடையதான 28வது வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். சரி, போதும். இனி ஒன்னோட அதை நல்லா கவனிங்க பார்க்கலாம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? அதாவது ஒரு பாற்று இரத்தத்தினாலதான் தோன்ற பண்ணினார். அது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும். இனி இந்த ஜாதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அந்த சுவிசேஷத்தை கேட்ட மக்களை ஆண்டவர் செப்பரேட் பண்றாரு. அவங்க தான் யாரு? இன்னொரு அந்த வசனம் ஒன்று வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். இவங்க யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துடையதான இரத்தத்தினாலே மீண்டும்
ஜெனிப்பிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள். இது யாரு? நீங்களும் தான். எப்படி நம்ம விடுதலையாக்கப்பட்டோம், எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டது கவனிங்க. அதாவது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே, உன்னோட வாசிக்கு பார்க்கலாம். அது சம்பாதித்து தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த. எப்படி நம்மளை சம்பாதித்தார்? அதாவது இயேசு கிறிஸ்துவடையதான இரத்தம் இந்த உலகத்துல மனுக்குலத்துடையதான மீட்புக்காக கொடுக்கப்பட்டது. அதை விசுவாசிக்கிற நாம், அதை விசுவாசித்த நாம் அந்த இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நாம் மீண்டெடுக்கப்பட்டோம். இந்த விலைக்கிரயமாக கொடுத்து மீண்டெடுக்கப்பட்ட கூட்டத்துக்கு பேரு தான் சபை. இந்த ஜனங்கள் தான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட செப்பரேட்டட் பீப்புள். ஆமென். இனி வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தோடு 18வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தோடு 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திரைவோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். போதும். இப்ப இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாரும் கவனிங்க. பேதுருவை பார்த்து சொல்றாரு, அதாவது இந்த கல்லின் மேல், அதுக்கு அர்த்தம் இவ்வளவுதான். அவன், எல்லாரும் கேட்கிறாங்க இயேசு யார் என்று. பேதுரு தான் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. தட் மீன்ஸ் அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்தது. அவன் இயேசுவை இரட்சகர் என்று அறிக்கையிடுகிறான். திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஃபெய்த், இந்த விசுவாசத்தின் மேல நான் என்ன செய்கிறேன்? கட்ட போகிறேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேதுரு அறிக்கையிடுகிறார் இல்லையா, அந்த ஃபெய்த், அதே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற நாம். அதனாலதான் விசுவாசத்தினால நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஃபெய்த், விசுவாசம் இம்பார்ட்டன்ட், ரட்சிக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. இப்படி இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள், அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவங்க யாரு? இவங்க தான் சபை. இனி இந்த சபை இப்படி மீட்டெடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு. நம்ம ஃபர்ஸ்ட் விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கர்த்தர் கொடுக்கிறாரு. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் அதோடைய 38 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். போதும். எல்லாரும் கவனிங்க பார்க்கலாம். எல்லாரும் கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த வசனத்துக்கு உள்ள 7 அடிப்படை சத்தியங்கள் மறைந்திருக்கிறது. அடிப்படை உபதேசம்னு சொல்லுவோம் தெரியுமா? அதாவது சபைக்கு 7 அடிப்படை சத்தியம் உண்டு, அடிப்படை உபதேசம், டாக்டரின். ஓகே, அதுல ஒண்ணு மனம் திரும்புதல். நல்ல கவனிங்க. நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்து வருகிறவங்களுக்கு இது தெரியாது. இது என்ன சும்மா மனம் திரும்புன்றது. ஏன்னா நம்ம ஒன்னிகள் கத்தோலிக்க சபையிலையோ ஏதோ ஒரு சபையில் பிறந்திருப்போம். கிறிஸ்தவர்களாக இருந்திருந்தா நம்ம சின்ன வயதிலே நமக்கு அவங்க கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவாங்க, நம்ம வளர்ந்து வருவோம். ஆனால் எந்த காலத்தில் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம்?
நமக்கு ஒரு 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 ஐடியா நமக்கு தெரியும். எல்லாரும் கவனிக்க பார்க்கலாம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறந்ததுலேருந்து ஆண்டவரோடு கூட தான் வளருகிறோம். நம்ம சின்ன வயசுலேயே கர்த்தரோடு நம்ம நடத்துக்கிறாங்க, வசனத்தை படிக்கிறோம், சண்டே ஸ்கூல் போகிறோம், எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த தெய்வத்துக்கு நமக்கும் ஒரு என்கவுண்டர் எப்போவோ ஒருக்கா உண்டாகும். ஒருவேளை உங்க ஸ்கூல் டைம்ல இருக்குன்னா, அல்லது உங்களுடைய வறுமை பிரச்சனை சம் டைம்ல ஆண்டவர் உங்க மேல ஒரு என்கவுண்டர், ஒரு ஸ்பார்க்கி உண்டாகும், ஒரு தொடுதல் உங்களுக்கு உண்டாகும். சில ஆட்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் 20-30 வருஷம் வளர்ந்த பிற்பாடு தான் இயேசுவை அவங்களுக்கு தெரியும். அதுவரையில் அவங்க சபை பக்தியில் வாழ்ந்தார்கள் அல்லது குடும்ப பக்தியில் வாழ்ந்தாங்க. அப்போ ஒரு ரிப்பெண்டன்னு சொல்லும் பொழுது நமக்கு தெய்வத்தோட ஒரு சரியான ஒரு தொடர்பு உண்டாகும். நான் கடந்த நாளில் ஒரு பைபிள் காலேஜில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க ஒரு பிரதர் சொன்னார், நான் 30 வருஷமாக கிறிஸ்தவ சபையில் இருந்தேன், ஆனால் கிறிஸ்துவம் எனக்கு சம்மந்தமே கிடையாது. எத்தனை வருஷம்? 30 வருஷம். அதுக்கப்புறம் தான் நான் ரட்சிப்புன்னா என்னென்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்போ 30 வருஷம் சபையில் போகிறதுனால இல்லை ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால தான் அடிப்படையான சத்தியம் அந்த ரிப்பண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது, மனம் திரும்போது ஒரு அடிப்படையான ஒரு காரியம். அதுதான் சபைக்கும் ஆலயத்துக்குள்ள வித்தியாசம். ஓகே, இப்போ இதில் என்ன வருது? நம்பர் 1 மனம் திரும்புதல், 2வது ஞான ஸ்நானம், அடுத்து பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளுகிறது, 4வது செப்பரேஷன், அதாவது இந்த பாவ உலகத்துக்கு ஏற்றார் போல வாழாதபடி பாவ உலகத்திலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நம்ம கிறிஸ்துவுக்குரியவர்களாக வாழ்வது. ஆமென். அடுத்து அப்போஸ்தல உபதேசம், 6 திருவிருந்து, கர்த்தருடைய பந்தியில நம்ம ஆசரிக்கிறது, 7 ஜெபம். அப்போ இந்த 7 அடிப்படை உபதேசத்திலையும் தரித்திருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மேக்ஸ் வாத்தியார் பாடம் எடுத்தா கண்டிப்பா நமக்கு புரியாது, ஆனா கவனமா கேட்கிறவங்களுக்கு 100க்கு 100 மார்க். அப்படிதானே? நான் சொல்றது உண்மைதானே? மேக்ஸ் வாத்தியார் பாடம் எடுத்தா சிலவங்களுக்கு புரியாது, ஆனா அது கவனமா கேட்கிறவங்களுக்கு 100க்கு 100 மார்க். நான் என்ன சம்பவத்தை நான் ஒரு உன்னோட சொல்றேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டைம்ல நாங்கள் பொதுவாக மலையாள மீடியமும் தமிழ் மீடியமும் கலந்துருக்கிறது. அதாவது இந்த பக்கத்தில் பார்த்து தமிழ் மீடியம் படிக்கணும், இந்த பக்கத்தில் பார்த்து மலையாள மீடியம். அப்போது நான் இந்த பக்கத்தில் தமிழ் மீடியம், இந்த பக்கம் பார்க்குற மலையாள மீடியம். அவன் 2 பேருக்கும் ஒரு நாள் எக்ஸாம். என் பக்கத்தில் நான் உட்காந்தான். அவன் எழுதுறத பார்த்தா கரகரன்னு எழுதிட்டான். பயங்கரமாக பேஜாக கொடுக்குறான். நம்ம தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். எனவே நானே முடிச்சு கொடுத்தேன், அவனை முடிச்சு கொடுத்தான். வாத்தியாரை பேப்பர் தெரியல, பேப்பர் கொடுக்குறது. அப்போ பயங்கர குஷியாக இருந்தாங்க. இவனுக்கு பேப்பரை பார்த்தாச்சுன்னா பெரிய ஒரு முட்டை. ஏடா இவ்வளோ எழுதுனானே, எழுதுனதெல்லாம் நிறைய, ஆனால் கேட்ட கேள்வி என்ன இல்லை எங்கிறது போல. நம்ம கேட்குறதெல்லாம் நிறைய கேட்போம், ஆனால் இது என்ன புரியாது. அப்படி இருக்கக்கூடாது. மேக்ஸ் வாத்தியார் சொல்லுகிறது கேட்டு எழுதுனா ஃபுல் மார்க். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1 + 1 = what? மாற்ற முடியுமா? 1 1 2, அதுதான், மாற்றம் இல்லை. அதுபோல தான் கர்த்தருடைய வசனம் இதுன்னா இதுதான், அதுக்கு மாற்றம் திருத்தணும் கிடையாது. சபை உலகத்தில் இருக்கிற நம்மளா பேர் வச்சிருக்கிறோம் சோ. சபை கிறிஸ்துவனால உருவாக்கப்பட்ட சபை. நம்மளா வேணா பேர் வச்சு மாறிக்கலாம், அது ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு சபை, ஒரே ஒரு ஞானஸ்நானம், ஒரே ஒரு கர்த்தர், அப்படிதான் பைபிள் சொல்லுது. அது யாருன்னு புரிகிறதா நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. அப்போ இந்த அடிப்படை உபதேசத்தை நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால அவர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிற அந்த ஸ்லாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லாக்கியம் விலையேறப்பட்டது. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால மீண்டெடுக்கப்பட்ட சபை, மீண்டெடுத்த சபை. அப்ப அந்த சபை அப்போஸ்தலன் பவுல் பேதுரு ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல், தட் மீன்ஸ் இந்த ஃபெய்த்தின் மேல் கட்டுகிறவன் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. அதனாலதான் என்ன கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு மேல நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசமும், இந்த வேத வசனத்திற்கு மேல நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசமும், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அந்த விசுவாசமும் இந்த வார்த்தையும் ஒளிந்து போகவே போகாது. விசுவாசி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம்.
அப்போ ஃபெய்த்து, இந்த விசுவாசம் நம்ம லைஃப்பில் நம்ம கொஞ்சம் நூசாக வாழ்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? உலகத்துக்கு ஏற்ற வேஷம். விசுவாசியையும் அவிசுவாசையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அப்படிதானே? அப்படிதான் உலகம் இருக்குது. நம்ம மனுஷனாகிய நமக்கு எல்லாம் முக்கியம் என்ன தெரியுமா? எனக்கு சேலரி எப்படி கூடும், நமக்கு நல்ல ஆரோக்கியம் எப்படி வாழ்கிறது, இதுதான் நம்ம லைஃப்பில் மனுஷன் எல்லாம் வச்சுருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அஞ்ஞானிகளை போல நீங்கள் இருக்காதீங்க. அஞ்ஞானிகள் யாரு? ஆண்டவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து, நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள். எது மேலானவைகள்? 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு இல்லையா, அது மேலானது. எல்லா நாளும் வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வரணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது மேலானது. ஆண்டவருக்கு வசனத்தின்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்கிறோம்ல, அது மேலானது. அப்போ மேலானவைகளை நாடுங்கள். நம்ம எதை நாடுறோம்? கீழானவைகளை நாடுகிறோம். நம்ம யாரோட அதிகமாக கனெக்ஷன் இருக்குதோ அதுதான் நமக்கு ரொம்ப பலனாக இருக்கும். அதனால தான் நெகேமியா ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறது உங்களுக்கு பலன். கர்த்தரோடு இருந்தால் நமக்கு பலன் தான். நம்ம பணத்தோட, நம்ம சொத்தோட, நம்ம ஆரோக்கியத்தோட, நம்ம உலகத்தில் இருக்கிற சிஸ்டத்தோட இருக்குமோ அது அடிக்கடி நமக்கு ஆட்டம் கொடுக்கும். திடீர்னு சுகரு கூடிரும் குறைஞ்சிரும், ப்ரெஷரு கூடும் குறையும். என்னமோ தெரியுது, ஒன்றும் தெரியல. ஆனால் டாக்டர் பண்ண அவருக்கும் ஒன்றும் தெரியல. எத்தனை பேர் கேட்டிருக்கிறிய? டாக்டர் பீஸ் கொடுத்ததான் பெஸ்ட். அந்த நேரத்தில் உட்காந்து 4 பாட்டு பாடி ஒரு வசனத்தை படித்து ஆண்டவருக்குள்ள ஒன்று பலப்பட்டு பாருங்க பார்க்கலாம், உங்கள் ப்ரெஷர் எல்லாம் நார்மலாக. உண்மைங்க. விசுவாசி டாக்டர்கிட்ட போனால் அவருக்கு உங்களை கண்டுபிடிக்க முடியாது சீக்கிரம். உண்மை சொல்கிறேன். நீங்கள் கர்த்தரை சேவிக்கிற ஆளாக இருந்தால் அந்த ஆள் கன்ஃபியூஸ் ஆகிவார். இந்த ஆளுக்கு என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, வியாதியும் மாறாது. சிம்டம்ஸ் ட்ரீட்மெண்ட் தான், புரியுதில்ல? டயக்னோஸ் பண்ண முடியாது. நான் உண்மை சொல்கிறேங்க, நிறைய ஆளுக்கு நடக்கிற சம்பவம். ஆமென். அதனால் அந்த ஆளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. முழங்கால படி விட்டு நல்ல ஆண்டோடைய வசனத்தை தியானித்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் இன்னும் உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் வந்தால் இந்த சின்ன சின்ன மயக்கம், தலைவலி, என்னமோ தோணுது, இதெல்லாம் மாறி ஒன்றே ஒன்று தோணும், அவரோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது அணுகாது. நமக்கு அணுகிருமோ பிடிச்சிருமோன்னு நினைக்கிறோம். அதுதான் விசுவாசம், அதுதான் வசனம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்கு மேல நம்முடைய நம்பிக்கை வைக்கிறது. ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி தேவன் பிரித்தெடுக்கிறதான ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் தான் இன்னைக்கு இங்க இருக்கிறதான நம்ம எல்லாரும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி நம்ம ஆகலைன்னு நம்ம அப்படி ஆகணும். எல்லாரும் கவனிங்க அன்பான தேவ பிள்ளைகளே. நீங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதான நன்மைகளுக்காகவும் உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்களுக்காகவும் மட்டும் நம்ம ஆண்டவரை சேவித்தால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் இல்லை. ஆமென். அதாவது நன்மையும் கருணையும் கிருபையும் ஆயுசு நாள் முழுவதும் நம்மை பின்தொடரும். நன்மையும் கிருபையும் ஆயுசு நாள் முழுவதும் நம்மை பின்தொடரும். சங்கீதம் 1 சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாக்கு. அவன் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தா ஆண்டவன் நம்மை நடத்துவார். சில நேரத்தில் நம்ம அறிவீனமா சில தப்புகளை செஞ்சிடும், அதனால உள்ள ப்ராப்ளம் தான். கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்தா நமக்கு ஒரு நாளும் தோல்வி வராது. தோல்வி வரலாம், ஆனால் அதை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். நான் ஃபெயிலாகாமே படிப்பேன்றது அது ரொம்ப வேற. லைஃப்பில் விழுறது நல்லது, அப்போ தான் இனி விழாமல் இருப்பீங்க. ஆமென். அப்போ ஆண்டோடைய வசனத்தை ஒரு சபை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நம்ம ஆண்டவர் நம்மை செப்பரேட் ஆக்கி இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறார். நம்ம வேலை உள்ளவர்கள். அப்போ நம்ம ஆண்டோடைய வசனத்தின்படி வாழணும். அந்த வாழுகிற அந்த ஜனத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் சபை. இனி இவர்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாசிங்க பார்க்கலாம். எபேசியர்
2ஆம் அதிகாரம் 13 வாசிங்க பார்க்கலாம். எல்லா இடங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 தூரமாயிருந்த நீங்கள். ஒரு செகண்ட், தயவு செய்து பைபிளை எடுக்க பார்க்கலாம். பைபிள் எடுக்காதவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த பைபிள் வசனத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் தெரியணும் நம்ம நினைக்கக்கூடாது. ஒன்றி பைபிளில் பார்க்கணும், இல்லைன்னா ஸ்க்ரீனில் பார்க்கணும். அப்படி இல்லாதவங்க காது கொடுத்து கேட்கணும். ஆமென். ஏன்னா ஆண்டுடைய வசனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். சரி வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் நம் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தொடர்ந்து படிங்க. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நேயமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுப்புத்திற்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன். பரிசுத்தமான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமா அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதனங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அந்த 17 வாசிங்க. 17 விசுவாசத்தினாலே நீங்கள் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நல்லா கவனிச்சிங்க? சப்போஸ் கவனிக்கல, வீட்டில் போய் அந்த போர்ஷன் எடுத்து வாசிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான காரியம், ஒரு விசுவாச வாழ்க்கையில் இம்பார்ட்டண்டான காரியம். பாருங்கள், எல்லாரும் கவனிங்க. தூரமாயிருந்த நம்மை இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை இணைத்து கொண்டார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரில. நீங்கள் விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்து ஸ்டில் அலைவ். இல்லைன்னா சபை இருக்காது. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராய் நம்மோடு இருக்கிறார். 2 3 பேர் என் நாமத்தில் எங்கு கூடி வருகிறீர்களோ அங்கு இருக்கிறேன்.
இனி நாம் அவருடைய சரீரத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறோம், அவரோடு கூட இணைந்து இருக்கிறோம். பாருங்க, இந்த ரிலேஷன் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு பேரு தான் சபை. இந்த ரிலேஷன் இருக்கிற கூட்டத்துக்கு பேரு தான் சபை. அதனால தான் நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? சகோதரர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறோம். இனி இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார், நாம் அந்த மாளிகையில ஒவ்வொரு பாட்டா இருக்கிறோம். அதனால நம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால, அவரோடு கூட அவருடையதான சரீரத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம சகோதரங்களை பகைக்க கூடாது, ஒருவருக்கொருவர் முறுமுறுப்பாய் நடந்து விடக்கூடாது. காரணம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய வலது கைக்கு முறுமுறுத்தேன்னா இடது கை என்ன செய்யும்? பாருங்க, தட் இஸ் இதான் உண்மை. அப்போ சபை அந்த கிறிஸ்துவுடையதான பரிபூரணத்துல நிறையணும், சபை கிறிஸ்துவுடைய அன்புல நிறையணும், சபை கிறிஸ்துவுடையதான வல்லமையில நிறையணும், சபை கிறிஸ்துவிடத்தில் இருக்கிற அந்த பரிஞானத்துல நிறையணும். அப்படி விசுவாசிகளாக நாம் யாவரும், பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நாம் யாவரும் அந்த ஒரு உறவுல வளரணும். ஆமென். அந்த ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு சபை, செப்பரேட்டட் பீப்புள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த ஒரு மகிமையான ஒரு ஆத்மீக வாழ்க்கை எவ்வளவு இம்பார்ட்டன்டான காரியம். அன்பான தேவஜனமே, இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நம்ம எல்லாம் கூடி வந்து ஒன்று ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நான் கடந்த நாளில் ஊருகளை இந்த வரும்பொழுது திருவன்றத்தில் ஒரு டெம்பிள் இருக்குது. அதில் வந்து இந்த வாவுபலி போடுகிற ஒரு டைம் எத்தனை ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வராங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது இறந்து போன அவங்களுடைய சகோதரங்களுக்கு வந்து பலியிட்டா அந்த ஆத்மாவுக்கு எதாவது கிடைக்கணுமா இருக்கு, ஏதோ ஒரு சம்பிரதாயம் செய்கிறாங்க. ஆனால் ஒன்று காமனாக யோசிச்சு பாருங்க, இறந்து போனவங்களுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு ஒரு பாட்டு கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது மட்டுமே எதாகலும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, மற்ற மக்களை போல நம்ம வாழ்வதற்காகல, கர்த்தருடையதான வசனத்தினுடைய ஆழமும் கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிறதான வேல்யூவையும் நாம் புரிந்து நாம் கிறிஸ்துவோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழணும். அதை தான் கர்த்தர் சபையாக அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் முதல்ல, அதாவது இந்த ஜனங்களை அவர்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள், இவர்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்திலோடு சேர்க்கப்பட்டார்கள். பாருங்க, நம்ம வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவோடு கூட நம்ம ரியலா கனெக்ட் பண்ணப்பட்டிருந்தா அந்த ஒரு மனோபாவத்தில் நம்ம வளரணும். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். இனி அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம், அந்த 5ஆம் அதிகார இடத்துடையதான 30வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஆமென். நான் கேட்கிறேன், இந்த வருஷம் நம்ம நம்புறோமா? உன்னோட வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் அந்த இதை பாருங்க, நம்ம யாரு? நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஓ மை காட், இஸ் இட் ட்ரூ? உண்மைதானே அது? இது நம்முடைய வாழ்க்கை அவருடைய எலும்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய மாம்சத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எதுக்குங்க பயப்படணும்? இந்த இப்போ எல்லாம் லிவர் மாற்றி வைக்கிறாங்க, கிட்னி மாற்றி வைக்கிறாங்க, ஹார்ட் மாற்றி வைக்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்கல்ல, கண்ணு மாற்றி வைக்கிறாங்க. அதாவது நல்லா இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு ஆர்கன்ஸ் எடுத்து கெட்டு போன ஒரு ஆளுக்கு வைச்சா அவங்க பிழைக்கிறாங்க இல்லையா? அவங்க பிழைச்சது அவங்க கெட்டு போன அவயவத்தில் பிழைக்கிறாங்க. நல்லா புரியுதா? கெட்டு போன அவயவத்தில் பிழைக்கிறாங்க இல்லை, ஏதோ ஒரு நல்ல ஒரு அவயவம் கிடைச்சி இல்லையா, அதனால பிழைக்கிறாங்க இல்லையா? ஏங்க, அப்படி மனுஷன் பிழைப்பான்னா நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டா அவருடைய சரீரத்துக்கு சரீரமாகவும் அவருடைய மாம்சத்திற்கு மாம்சமாகவும் அவருடைய எலும்புக்கு எலும்பாகவும் நாம் இணைக்கப்பட்டிருந்தால் எவ்வளோ பாக்கியவான்கள். சரி, நம்ம லைஃப்பை நம்ம அதுபோல கனெக்ட் பண்ணணும்.
ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் அப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்பதான் நம்முடைய துக்கம் மாறும். அப்போ நம்முடைய பிரச்சனைகள் நம்ம அது மேற்கொள்ளாது. ஏன்னா நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நான் இந்த உலகத்திலிருந்து உங்களை செப்பரேட் பண்ணி பிரித்தெடுத்து இவர்களை எனக்காக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தில் வைத்து அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். அதுதாங்க சபை. ஒன்று தெரியுமா? 91 சங்கீர்த்தனத்தில் நீங்க வாசிங்க, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவருடைய நிழலில் தங்குவான். நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தட் மீன்ஸ் எவ்ரி born again பர்சனுக்கு ஆண்டவர் காவலாளியாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு எவ்வளவு பவர் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல எவ்ரி born again பர்சனுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை புரியணும். ஹல்லேலூயா. அந்த வேல்யூவை நம்ம புரியணும். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அறிவு கட்டாத கிறிஸ்துவின் ஆழமும் அகலமும். வாசிக்க பார்க்கிற அந்த 3ஆம் அதிகாரத்தில் எபேசியர்ல வாசிங்க 17. அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். 20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்கள் மகிமை உண்டாது. நீங்க பாருங்களேன், இப்போ எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஜீவன் உண்டு இல்லையா? எத்தனை பேருக்கு போர் அடிக்குது? இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் போர் அடிக்கிறது தான், ஆனால் பயங்கரமாக நம்மளை உருவாக்குற சப்ஜெக்ட். ஆமாம். பகட்டான வார்த்தைகளை கேட்டு நம்ம போகிறத விட நம்மை உருவாக்குற 4 வார்த்தைகளை கேட்டு நாம் உருவாக்கப்படணும். அதுதான் சபைக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? இப்போ நம்ம எல்லாருக்கும் ஜீவன் இருக்கு இல்லையா? ஜீவன் நம்ம யாரும் இருக்க மாட்டோம். இந்த ஜீவனை கண்ணுக்கு பார்க்க முடியுமா? முடியாது. ஜீவன் இருக்கு இல்லையா? ஹார்ட் பீட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க, ஆள் இருக்குதுன்னு தெரியுது. அப்போ என்கிறது போல ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஆகிய நமக்குள்ள நம்ம எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினால வசனத்தினால நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறதுனால அவரில் இருந்த அதே வல்லமை நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. அவரில் இருந்த அதே பவர் நமக்குள்ள கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த வல்லமையை, அந்த அறிவை, அந்த ஞானத்தை நம்ம அறியணும். நம்ம அதை அறிஞ்சா நமக்கு பயம் ஓடி போகும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எங்க தேவனை சந்திக்க முடியும் தெரியுமா? டு நோ காட். அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் அவரை அறியலை, நான் இன்னும் அறியணும். அந்த வசனம் எடுக்க பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 7வது வசனம். 3:7 வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்க, ஆண்டவர் அறிகிற அறிவில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது தெரியுமா? எனக்கு லாபமானவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. அப்படின்னா டு நோ காட், டு அண்டர்ஸ்டாண்ட் காட். நீங்க பாருங்களேன், இந்த நமக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த அத்தாரிட்டி எல்லாருக்கும் புரியுதா? புரியுதா? நல்ல ஒன்று கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் கவனிங்களேன். நம்ம அந்த அறியணுங்க, நம்ம யாருன்னு அறியாம இருந்த எப்படி? எல்லாரும் கவனிங்க. இந்த சொத்து டீல் பண்ற டைம்ல பத்திரம்னு ஒன்று இருக்கு, பட்டான்னு ஒன்று இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? பட்டா, பத்திரம். இந்த பட்டா என்னன்னா நம்முடைய அந்த லேண்டோட ஸ்கெட்ச். தட் மீன்ஸ் அது எத்தனை யாருக்கு, அதாவது அது எல்கைக்குரிய என்ன இருக்குன்னா போட்டு இருக்கிற இடம் நமக்கு சொல்லுவாங்க. இந்த பத்திரம் யாரு தெரியுமா? அது யாருக்கு பேர்ல இருக்குதுங்க. ஓகே, இப்போ இந்த பட்டா முதல்ல தாத்தாவுக்கு பேர்ல இருந்துச்சு, அடுத்து அப்பாவுக்கு பேர்ல வந்துச்சு, அடுத்து மகனுக்கு பேர்ல வந்துச்சு, அடுத்து பேரன பேர்ல போச்சு. இப்போ இந்த பட்டா ஆளுக்கு பேரு மாறும், ஆனா பிளேஸ் அதுதான், பிளேஸ் அதுதான். அதே போல இந்த பத்திரம் இருக்குல்ல, பிளேஸ் பேரு மாற மாற அந்த அதிகாரம் மாறும். புரியுதுல்ல? தாத்தா பேர்ல இருந்தது, மகனுக்கு ஆயிடுச்சது, அடுத்து பேரனுக்கு ஆயிடுச்சது, அதிகாரம் மாறிச்சது. அதுபோல என்ன கவனிக்கிறீங்களா? அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே இருந்த அதிகாரத்தை சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். பட்டாவும் அவருக்கு பேர்ல, அதிகாரம் நம்ம பேர்ல. ஹல்லேலூயா. அவருக்கு நாமத்தினால நீங்கள் கேட்டுக்கொள்ளுவைகள் எவைகளோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் அதை நான் உங்களுக்கு செய்வேன். See, to know Christ, இயேசு அறிகிற அறிவு, அதான் சர்ச். நம்ம இந்த சத்தியத்தையும் இந்த வார்த்தைகளை நம்ம அறியாவிட்டால், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் இப்படி இருக்கிறேன் அந்த நினைப்பேன். நோ, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவருடைய அறிவில் இருக்கிற அந்த பரிபூரணம் நாளன்று வரும். எக்கால சத்தம் தொனிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவார்கள். ஹல்லேலூயா. நாளன்று வரும். இந்த உலகம் நியாயந்தீர்க்கப்படும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மகிமையில போனவர்கள் எல்லாம் கர்த்தர் தமக்கென்று செப்பரேட் பண்ணுவார். அப்பொழுது இயேசுவை ரிஜெக்ட் பண்ணவங்க, இயேசுவை அறியாதவங்க எல்லாம் வேற லெவலில் போவாங்க. ஆமென். நீங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த உலகத்தில் படுகிற பிரயாசம் உலகத்துக்கு முன்பதாக ஒருவேளை நம்ம வேஷமாக இருக்கலாம், பட் கர்த்தருடைய பார்வையில் பிரயோஜனமானது. அதை அறியணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிறதுக்காக லாபமா இருக்கிறதெல்லாம் நான் குப்பையா எண்ணுகிறேன். எப்படி? த சிட்டிசன் ஆஃப் ரோம். நீங்க என்னைக்கு பிஆர்எஸ் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அமெரிக்கால, அது சிம்பிளான காரியமா? எப்படி காலம் தூக்குவாங்க தெரியுமா? ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கா சொல்ல மாட்டாங்களா? இந்தியாவில் வந்தாலும் அமெரிக்கா வந்திருக்காம்பாங்க. எவ்வளவு பெருமையாக நினைக்கிறாங்க. இப்போ யூகேல வேற நம்ம போறோம், இங்கே நம்ம கிடைக்கல வாங்கியிருப்போம் பாருங்க. பட் எனிவே இதை என்ன சொல்றாரு தெரியுமா? அதை குப்பையா என்றாரு. ஹல்லேலூயா. எதுக்கு? நான் கிறிஸ்துவ அறிந்ததற்கு. அதுதாங்க சர்ச்சு, அதுதான் செப்பரேட்டட் பீப்புள். ஆமென். நாம் அந்நியர்கள் அல்ல, நாம் பரதேசிகள் அல்ல. நம்மளை முகத்தை பார்த்து வேல்யூ போடுறது உலகம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறாரு. எப்படி தாவீது ஆண்டவர் பார்த்தாரோ, உலகம் வெளியே இருக்கிறத பார்த்து நம்மளை எடை போடும். கர்த்தர் நம்ம எப்படி அவர் உருவாக்கி இருக்கிறார், நம்ம எப்படி கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருக்கிறோம், அதை பார்த்து ஆண்டவர் நம்மளை எடை போடுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான். சுவிசேஷத்தை யாருக்கு எதிர்க்க முடியும்? யார்? எந்த கவர்மெண்ட்? nobody can stop gospel. ஹல்லேலூயா. எப்படி இருள வெளிச்சம் வரும் பொழுது இருள் ஓடி போகிறதோ, அது போலவே சுவிசேஷம் தீயா இறங்கி வரும் பொழுது ராஜாக்கள் மண்டியிடுவார்கள், அதிகாரங்கள் மண்டியிடும். that is the truth. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கேயுமே இது ஸ்டாப் ஆகாது. அதுதான் நெருப்பு. அந்த நெருப்பை தாங்க நமக்குள்ள கர்த்தர்
வச்சிருக்கிறாரு. ஆமென். 6th பாயிண்ட், சர்ச் செப்பரேட்டட் பீப்புள். நம்ம எங்க கர்த்தரை சந்திக்கலாம் தெரியுமா? டு நோ கிரைஸ்ட். ஹல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் அவர் இருக்கிறதே. அந்த வசனம் எபேசியர் என்னது? மகிமையின் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரே, மகிமையின் நம்பிக்கையாய், ஹோப் ஆஃப் க்ளோரி. ஆமென். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். எளிமை நிரப்பமா?